லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது முகவரி இல்லாத ஒரு கடிதத்தை போன்றது. ஸோ லட்சியத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை. ஒரு பறவை கூட மரக்கிளையில உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை தவிர கிளைகள் இல்லை. கிளை முறிஞ்சால் பறவை பறந்து விடும். அந்த நம்பிக்கை வேணும். அப்படியே விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். இந்த மாதிரி திங்கிங் வரணும். அதோட மட்டும் இல்ல, முயற்சி. கடல்ல ஒருத்தன் குதிச்சு முத்தெடுக்காம வெளியில வந்தா கடல்ல முத்து இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம முயற்சியில குறைவு தான். அப்ப என்னுடைய முயற்சிகளை பலமுறை கை ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கான சில கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டரைசேஷன் யார்ட்ட இருக்கோ அவன் தான் பிசினஸ்ல தொடர்ந்தே இருக்க முடியும். வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு பாக்குறப்ப தாங்கிக்க மாட்டேங்கிறான் மாச்சம்பளத்துக்காரன். ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டிய இன்கிரிமெண்ட்ல 8,000 ரூபாய் தான் வந்துச்சுன்னு சொன்னா இடிஞ்சு போயிருது மனசு. ஏன்னா அதை வச்சு திட்டம் இருக்குது ஒரு மாச சம்பளக்காரனுக்கு. ஆனா 10 கோடி ரூபாய் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல 20 கோடி ரூபாய் நட்டம்னா கூட 3 மாசத்துல எந்திரிச்சு நிக்கிறான் ஒரு பிசினஸ் மேன். ஹவ் இட் ஹேப்பன்? இட்ஸ் an attitude. Carry it attitude. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஆளு உண்மையிலே அப்ப எப்படி பேசணும்? இப்படிப்பட்ட ஆளு அப்படியே பேசுவான்? அப்படிதான்டா இருக்கும் பிசினஸ்னா. விழுந்தா தாண்டா எந்திரிக்கலாம். எங்க விழுகிறங்கிறது முக்கியம் இல்லடா, எழுறமா இல்லையாங்கிறதாண்டா முக்கியங்கிறதான பிசினஸ் மேன் கேரக்டர். திங்க் அபவுட் growth. நான் வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு தொழிலை வெற்றி அடைவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நான் பயணிப்பதற்கும் நான் என்ன செய்யணும்னு யோசிப்பானே ஒழிய யார் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒருவேளை தப்பா சொல்லிட்டாங்க, நான் இந்த ஸ்டெப்பை நான் எடுத்து எங்க சொந்தக்காரில் தாய் மாமங்காரன் கல்யாண வீட்டுக்கு போறப்ப நான் அப்பவே சொன்னல உனக்கு அறிவு இருக்கானவன் சொல்ற ஒத்த டயலாக்குக்கு பயந்துக்கிட்டு வாழ்க்கையில எல்லாத்த பத்தி நீங்க யோசிச்சிங்கன்னா வளர்ச்சி அடையவே முடியாது. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை